சரவண பவ, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள், இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் எண்ணெய் போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த 26 எப்படி இருக்கும்னா சவாலே சமாளி. ஏன்னா 25லையும் அதான் சொன்னோம், 26லையும் அதான் சொல்கிறோம். எதையுமே அப்படியே நெஞ்சுரம் கொண்டு அப்படியே ஒரு கர்ஜனை தோரணையாக சிங்கிளாக களமிறங்கினாலும் வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சிங்கத்துக்கு ஒரு தாத்பரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன வேலையை முடித்தால் கூட நீங்கள் சொல்ல வேண்டியது அப்ரிஷியேஷன், சுய பாராட்டு. நல்லா பண்ணிட்ட லக்ஷ்மின்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே சுய பாராட்டு பண்ணிக்கணும். நல்லா பண்ணிட்டம்மா, உன்னை விட பெஸ்ட்டாக இந்த வேலையை பண்ணவே முடியாது, ஐ கேன். நீங்கள் பயந்துடக்கூடாது. இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இப்போ எல்லா ஃபீல்டுமே போட்டி, பொறாமை, பொச்சிரிப்பு, அதே போல் நிறைய பேர் என்ன சொல்கிறது, திறமையே இல்லாதவங்க முன்னுக்கு வர்றது, ஒரு ஆள் சப்போர்ட்டோடு இருந்து வர்றது கொள்றதுலாம் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பீங்க. திறமை இருந்தும் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் அஷ்டம சனியோடைய செயல்கள். இதே ஒரு சிம்ம ராசி லக்னமாக இருந்து ஒரு கும்ப ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் பாதிப்புகள் அதிகம். இன்னும் ராக தசா புத்திலாம் நடந்துச்சுன்னா கேட்கவே வேணாம், வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நான்லாம் இருக்கிறதா சொல்லுவீங்கல்ல, உயிர் மட்டும் தான் மிஞ்சி இருக்குன்னு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த உயிரை கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. படுத்து நம்ம விடிய காலில் எழுந்துக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம அவை பாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவிடு அன்றி பிறத்தல் இதை விட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இறைவனை இசையால் வசப்படுத்தி அருளாளர்கள் பெற்ற பலன் அளப்புக்கரியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அருளாளர்கள் பிறந்த நாட்டில் பிறந்த நம்ம, அதுவும் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்தில் சிறப்பு பெற்ற தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம எந்த ஒரு
இக்கட்டான சூழ்நிலையை கண்டு அஞ்சுவதா? என்னைக்குமே அது வந்து பண்ணக்கூடாது. அதுவும் சிம்மம் கலங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே வந்து நம்மளுக்கு இறைவன் இருக்கிறார், இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு சிந்தனையும் வந்து ஒரு தெளிவும் இருக்கும் பொழுது உங்களை எந்த சூழலிலும் அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் 11 இருக்கக்கூடிய குரு அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இதையெல்லாம் தீர்த்து கொடுத்து கொண்டிருப்பார் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் வந்துடும். வேலை செய்கிற இடத்துல ஒரு பலு, வேலையே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் குடும்பம் ஓடுறது, கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த பிணக்குகள், பெண்கள் கேட்கவே வேண்டாம், அசிங்க அவமானம் எல்லாமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் படிப்பே ஏறல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போர்டு எக்ஸாம் வேறு வருது, ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடு, ஒரு தொய்வு ஏற்பட்டுருது, கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அயகிரீவர் வழிபாடு இல்லை, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அப்படின்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி உட்கார்ந்து படிக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக சிறப்பான ஒரு வெற்றியை காணுவீங்க. கஷ்டம் சொன்னாலும் ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, ஒரு அங்கே இண்டில் சந்தில் புந்தில் வச்சிருந்த ககையெல்லாம் காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு தங்கத்தை வாங்கி ஓடோடி வந்து சேர்த்து விட சிம்மன்லாம். சிம்மராசி பெண்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்கள் வந்து எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும், ஒரு பெரிய பதவியாக இருந்தாலும் உங்களுடைய துணை நீங்கள் தான் வந்து குடும்பத்தை இழுத்து செல்ல போகிறீங்க. என்னம்மா இங்கே சிம்மத்தில் இருக்க ஆண்கள்லாம் வந்து அப்படியே அதிசயமாக பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வேலையே இல்லாமல் உட்காந்துருக்கும் அது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பெண்கள் அந்த குடும்பத்தை இழுத்து செல்பவர்களாக இருப்பாங்க. அவங்க கணவர் நாட்டையே ஆளக்கூடிய மந்திரியாக இருந்தாலும் யார்கிட்ட போனாலும் சிம்மம் சுயம்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கஷ்டப்பட்டு தான் வந்து நீங்கள் முன்னுக்கு வரணும்னு இங்கே விதி. அதனால் வந்து அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்லாம் லக்ன டிகிரிலாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். யாரையும் நம்பி இங்கே வந்து உட்கார்ந்துருந்தோம்னா விழலுக்கு எடுத்த நீர் மாறி உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். 8 என்று சொல்லக்கூடிய உங்கள் அன்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை எல்லாம் யாரோ ஒருவருக்கு விழலுக்கு எடுத்த நீரை போல எண்ணி மனம் கலங்கி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இந்த பாசம், அன்பு, இதெல்லாம் கருணை, இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் திரும்பி வரலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பிடம் கவனம் வேணும். ஆண் பெண் இருவராக இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த பாசத்துக்காகவே ஏங்கி இது பண்ணும் இந்த சிம்மம். இந்த காலகட்டம் ரொம்ப கவனம். குறிப்பாக சகோதரிகள் சொல்கிறேன், இதனால் நல்லா முன்னுக்கு வர்றவங்களுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு லேக் வச்சிருவார். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு சில ஆட்கள் எல்லாம் அவங்க சந்திக்கும் போது அவங்க வந்து அந்த ஒரு அன்பை வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு லேக் ஆகக்கூடிய இது. ஆனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் தொழிலில் வந்து முன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளாதாரத்துலேயும் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் எண்ணியதெல்லாம் உங்களுக்கு கிட்ட தானாகவே வந்து சேருன்னு சொல்லலாம். ஏன்னா கேது லக்னத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் எது கேட்டாலுமே இப்படி தான் வேணும்னு கேட்டால் அதை அப்படியே கொடுக்க மாட்டார். உனக்கு இவ்வளோ ஆசை இருக்குதா அப்படின்னு நாங்கள் முதல்ல கட் பண்ணுவார். அதனால் ராகு வந்து டெய்லியும் டே டு டே லைஃப்பில் ஒரு சோதனையை வைக்கும். பாஞ்சாலி தீ குளிச்சா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தீ குளிச்சு தான் வெளியில் வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. தீ குளிச்சதுன்னா ஒன்று நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரப்போகிறோம். அதுக்கு தான் இங்கே வந்து இதை வந்து ஒரு அடைமொழியாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் யாரும் வந்து ஒரு தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் சனி 8ஆம் இடத்தில் நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். பாஞ்சாலி வந்து 5 திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்றைக்குமே வந்து ஒரு தர்மத்தை பத்னி. எப்படினால அந்த தீக்கு தான் வந்து அந்த கர்மாவை போக்கக்கூடிய வலிமை இருக்குது. யாகம் பண்ணி அந்த அம்மா அந்த யாகத்தில் இறங்கி அதற்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு கணவரை சென்றடைவாங்கன்னு புராண இதிகாசங்களில் கூறியிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டம் நம்மனா வந்து நெருப்பில் குளிக்க முடியுமா? கிடையாது. இறைவனை போய் அரவணைத்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். தீபம் ஏற்றி நித்திய தீபம் ஒன்று முடிஞ்சால் நீங்கள் வீட்டை ஏற்றுங்க. அப்படி இல்லை எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டு வழிபட்டு வரக்கூடிய சிம்மம், இல்லை ஆலயத்தில் தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கக்கூடிய சிம்மம் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் சரியாக செயல்பட முடியல, எதிர்த்தரப்பை என்னால் புரிஞ்சிக்க முடியல, என் காதல் எனக்கு கை கூடல அப்படின்னு பலவித கஷ்டங்களையும் எண்ணங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இழுப்பு எண்ணெயில் ஒரு தீபம், நெய்யில் ஒரு தீபம், நம்மளுக்கு நல்ல நெய்யில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இந்த 3 தீபங்கள் உங்களுக்கு பெரிய சக்தியாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக இருந்து உங்களை இந்த 26ல் வெற்றிகரமாக பயணிக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ சிம்மராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்குமே, பெண்கள் கேட்பீங்க அம்மா பெண்களுக்கு இது நடக்குமா? எல்லாருக்குமே நடக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு வசை வாங்கினது, எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறோம் செய்யணும். என்னுடைய ஒரு உண்மையான அன்பும் பாசமும் என்னுடைய உழைப்பும் அடுத்தவருக்கு தெரியலையே, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன் குமுறி குமுறி அந்த கண்கள் பணித்து தலையணை நனைந்து
நிறைந்தது, வெளியில் சொல்லவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சிம்மம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காலம், இதை கடந்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் அஷ்டம சனியை வென்றுட்டா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதுக்கு வரக்கூடிய இந்த ராகுகேதுவும் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து நமக்கு டிப்ரெஷனு. அடுத்து வரக்கூடிய வருடம் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட சிக்கலையும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து விடுவதற்கு தான் இந்த இறை வழிபாடுகளும் மெடிடேஷன், யோகா, நம்ம இதெல்லாம் சொல்கிறது. ஆலயத்தில் போய் மகான்களுடைய வழிபாடு வைத்து கொள்ளும்போது அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து வழிபடக்கூடியது. சூரிய வழிபாடு வைத்து கொள்ளக்கூடிய சிம்மம், நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய சிம்மம், வாழ்வில் ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம், இரவு நேர பயணங்கள், கமிட்மெண்ட்ஸு, உணவு பழக்க வழக்கங்களில், வாழ்வியல் முறைகளில் நம்ம வந்து ஒரு மணியான வழி ஒரு ரெகுலராக ஒரு சிறப்பாக பண்ணி கொள்ளும்பொழுது ஸ்பைசி, எண்ணெய் போன்ற உணவுகள் எல்லாம் தவிர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அளவாக செட் ஆஃப் பவுண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. 7 இருக்கக்கூடிய ராகு, அதுவும் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ராகுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணவே தெரியாது. அதிகப்படியாக வந்து விஸ்வரூபம் எனக்கு ஒரு சூறாவளி காற்று மாதிரி அது வந்து பயங்கரமான புயல் மாதிரி அடிக்கக்கூடிய அந்த இடத்தில் ராகு இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பயணிப்பதனால ரொம்ப கவனம், விழிப்புணர்வு எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் 6 வந்து உச்சமாகும். அதுக்கப்புறம் கேதுவும் வந்து சேருவார். இதற்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அருளாளர்களைப் போல இறைவனையே சதா சர்வ காலமும் சிந்திக்கக்கூடிய சிம்மம் வெற்றி வாகை சூடும். சிம்மராசி இந்த வருடம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் விநாயகா நமக. இதை வந்து கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்விற்கான ஒரு சிறப்பான எதிர்காலம் உத்வேகமாகும். நீங்கள் இந்த வருடம் வழிபட வேண்டிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேலுக்குடி அங்காள பரமேஸ்வரி அம்பாளை செவ்வாய், வியாழன், ஞாயிறு வழிபடக்கூடியவர்கள் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவீங்க. வெள்ளிக்கிழமை கூட வழிபடலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த அம்மாவுடைய படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி வரும்பொழுது மிக சிறப்பான பலன்கள் உங்கள் கைகளில், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லலாம். கை நழுவி போனதெல்லாம் தானாக வந்து உங்களுக்கு சேரும். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் ஒரு அன்னதானம் 11 ரூபா மேலே வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஒரு இனிப்போடு கொடுக்கக்கூடிய சிம்மம் வெற்றி நடை போடும். சிம்ம ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.